இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்ட பிரதமர் மோடி இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா சென்றார். அந்நாட்டு வான் எல்லைக்குள் மோடியின் விமானம் நுழைந்ததும் போர் விமானங்கள் அவருக்கு நடு வானிலேயே வரவேற்பு அளித்தன. ஜகார்த்தா ஏர்போர்ட்டில் இறங்கிய மோடியை அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ வரவேற்றார். அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து மோடியை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. அதனை கைதட்டி மோடி ரசித்தார். வரவேற்க காத்திருந்த இந்திய வம்சாவளியினரை பிரதமர் மோடி சந்தித்து கை குலுக்கினார். அப்போது அவர்கள் மோடி மோடி என்று முழக்கமிட்டனர். இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தோனேஷியாவில் விமான நிலையத்திற்கே அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ நேரில் வந்து என்னை வரவேற்றது நெகிழ்ச்சியடைய செய்தது. பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஆலோசனை நடத்த உள்ளோம். இருவரும் யோகிய கர்த்தாவில் உள்ள கோயிலுக்கு செல்ல உள்ளோம். இது இரு நாடுகள் இடையேயான கலாச்சார உறவுகளை உறுதி செய்யும். இந்தோனேஷியாவில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுவதையும் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் இருந்து 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் மோடி 11ஆம் தேதி நாடு திரும்புகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் நியூசிலாந்து செல்வது இதுவே முதல் முறை.